குட் மார்னிங் சார். உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு தான் இருக்குது எனக்கு. அடடா, ஏன் சார் உங்க நாடு இப்படி வேகமா துடிக்குது? என்ன செய்ய சொல்றீங்க? ஒரு நாள் ஒரு பொம்பளை ஒரு குழந்தையோட வந்துச்சு. இங்க? ஆமா. என்ன ஏதுன்னு அதை கேட்டேன். ஒன்னும் சரியான ஜவாப் சொல்லலை. இன்னும் மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனா குழந்தைய பார்த்தா என் பையன் முகஜாட அப்படியே இருக்குது. மூத்த மருமவளா இருக்கலாமோ அப்படின்னு நினைச்சு நம்ம அவுட் ஹவுஸ்ல அடைச்சு வச்சேன். மூத்த மருமகள் சார் உங்களுக்கு நல்லா தெரியுமா? எனக்கு அந்த குழந்தை அடையாளத்தை பார்த்துதான் மூத்த மருமவளா இருக்கும் நினைச்சு இங்க வச்சிடுவோம். எங்க? நம்ம அவுட் ஹவுஸ்ல. நம்ம அவுட் ஹவுஸ்ல. அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும்னு நினைச்சேன். இப்போ வெளியே தெரிஞ்சுட்டா என்ன செய்யறதுன்னு ஒரே பயமா இருக்கு. ரைட் ரைட், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இதை போய் நீங்க எல்லார்ட்டையும் வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்லுவேனா? நீங்க என் உயிர் இருந்து இதுக்கு ஒரு முடிவு செய்யும். சரி, போய் ரெஸ்ட் எடுப்பீங்க. சர்க்கரை கொடுத்து முதலாளியை தான் என்னமோ சரணாகதி அடைய வச்ச. சின்ன முதலாளி சங்கர் வரைக்கும் போகாத தெரியுமா? என்னடா செய்வேன்? என்ன செய்யணும்? அது பார், மரியாதை ஆளோட உன் வேலை நிப்பாட்டிக்க. மாடி வரைக்கும் நான் தான் போவேன். மாடிக்கு நான் தான் போவேன். நீ போக போட பாக்கலாம். என்னடா தொட்டவன உருண்டுட்ட? சே, நான் ஒண்ணும் அடிபட்டு விழுவல, படிதடிக்க விழுந்தேன். இப்படித்தான் ஆள் தயாராகிறதுக்குள்ள கைய கால ஓங்கறதா? பொட்லிட்ல அடிபட்டு உயிர் உயிர் போயிடுச்சுனாக்கா போயா? என்னயா பயந்துட்டு வர்றியா? சே, அதுக்கு வேற ஆள பாரு. நான் சாதா ஆள் இல்ல, கோதா பைல்வான். ஒரு நிமிஷம் இது வரேன். யா, என்னயா அது? பாத்தியா? நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன். பஞ்சவர்ணம், நீ இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் 4 குத்து வாங்கியிருப்பேன். அப்பவே பார்த்தேன், என்னடா நீ குத்துறதெல்லாம் ஒண்ணு கூட எலும்புக்கு போக மாட்டேங்குது, நேரம் இதயத்துக்குள்ளேயே போகுதுன்னு. ஆமா பஞ்சவர்ணம், உனக்கே இந்த வேஷம். என்னையா பண்றது? பொம்பளைய போய் வேலை கேட்டா வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே கொடுத்தாலும் வித்தியாசமா நினைச்சுக்கிறாங்க. கரெக்ட். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ இப்படி வந்ததான் நியாயம். இந்த வேஷம் தான் சரி. நான் வரேன். வாங்க. நான் போறேன். போங்க. நான் போயிட்டு வர்றேன். போயிட்டு வாங்க. ஆமா, நீங்க ஏங்க போறேன்னு சொல்லிட்டு இப்படியே நின்னுகிட்டு இருக்கீங்களே? நான் என்ன பண்றது? நான் போவேன்னு தான் பாக்குறேன். ஆனா என்ன என்னமோ இங்கே இழுத்து நிக்க வைக்குது. அது என்ன? என்ன கேட்ட? நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்களே காதல், அது இருந்தாலும் இருக்கும். நம்ம இதை கண்டினியூ பண்ண அப்படின்னா தொடர்ந்து நடத்தினா என்ன? ஐயோ மாமா, வேசிய ஒட்டிக்க. ஐயா, நாதா எந்த ரூம்ல தங்கி இருக்கிறார்? ரூம் நம்பர் 7மா. சித்தி, என்ன இது சொல்லிக்காம புறப்பட்டு வந்திருக்கீங்க? சொல்லிட்டு வர மாதிரி உன் தங்கச்சி செய்திருக்கிறான். எங்க அவ? என்ன சித்தி என்ன கேக்குறீங்க? உமா எங்க இப்போ? அவ இங்கேயும் வரலையா? சித்தி, நான் அப்பவே சொன்னேன், கண்டத படிக்க வேணாம்னு சொல்லு, காலாகாலத்துல வீட்டுக்கு வர சொல்லுன்னு. யார் என் பேச்சு கேட்டீங்க? இப்ப நம்ம குடும்ப கௌரவம், மானம், மரியாதை எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு எங்க போனான்னு தெரியலையே. உண்மை சொல்லுங்க சித்தி, அவ ஏன் வீட்டை விட்டு போனா? என்ன நடந்தது?
சித்தி, நீங்க அவளை என்ன சொன்னீங்க? நான் ஒண்ணும் கொடுப்படுத்தாடாப்பா. கமலா குழந்தைய அடிக்கடி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா 4 பேர் பார்த்து 4 விதமா பேசுறாங்களே, அதை தொடாதேன்னு சொன்னேன். அவ்வளவுதான். இதுக்காக இந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிட்டாள வீட்டை விட்டு. இது அவளுக்கே நல்லா இருக்கா? இல்ல சித்தி, நீங்க அவ மனசு ரொம்ப புண்படுத்தி இருக்கணும். இல்லன்னா வீட்டை விட்டு போயிருப்பே மாட்டேன். நான் சொன்ன உனக்கு நம்பிக்கை இல்ல. பாரு, எவனோ காதலிக்கு அன்பளிப்புன்னு எழுதி கொடுத்துருக்கான். அதையும் வாங்கி வச்சிருக்காரு. 4 பேருக்கு தெரிஞ்சா நம்ம வெளியே தலை காட்ட முடியுமா? என்னடா இது, நான் இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு நீ பாட்டு போய்கிட்டு இருக்க. அதுக்காக தான் போறேன் சித்தி. ஐயோ, இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நான் வீட்டை அப்படியே போட்டு இருக்கேன். நான் எப்ப திரும்பி போறது? நான் வந்து அனுப்பி வைக்கிறேன் சித்தி, கொஞ்சம் நிம்மதியா இருங்க. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். வாங்க. சங்கர், நில்லுங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியா பேசணும். என்ன விஷயம்? உமா எங்க? எந்த உமா? உங்களுக்கு தெரியாதுல்ல? இதுல என்ன எழுதிருக்கீங்க? இப்ப உமா யாருன்னு தெரியுதா? எங்கே உமா? அத பத்தி கேட்க நீ யார்? அவளுடைய இன்ப துன்பத்தில் அக்கறை உள்ளவன், அவளுடைய அண்ணன். சொல், உமாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? நான் ஒளிச்சு வச்சிருக்கிறேனா? உமா வீட்டுல இல்ல, எங்க போன? போதும். சங்கர், உன் காதல் விவகாரம் உங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால தான் சொல்றேன், நீ அவளை எங்க ஒளிச்சு வச்சிருக்க. சங்கர், மரியாதையா என் தங்கச்சி என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல உன்னை சும்மா விட மாட்டேன். வீட்டை விட்டு ஓடி போன ஒரு ஒழுங்கற்ற பெண்ணுக்கு நானா பொறுப்பு? இப்போவாவது சொல்லு, எங்க? என்ன தொட்டவனை நான் இதுவரைக்கும் சும்மா விட்டதில்லை. நீங்க கேட்ல நுழையும் போதே நம்ம பொண்ணு ஜன்னல் வழியா உங்களை பார்த்துட்டே இருந்துச்சு. நானும் பார்த்துட்டேன். உங்களை வரவேற்கணும்னு ஓடியாகிட்டேன். அதுக்குள்ள என் மாமா உங்களை ஸ்ட்ராங்கா வரவேற்கத்தான் போல இருக்கு. என்ன ஒண்ணுமே கையில ஒண்ணு கொண்டாடல, என்னமோ இப்பவே போற மாதிரி வந்திருக்கா போல இருக்க. பொட்டி படுக்க கொண்டாடிய நான் உடனே திரும்பி போனுங்க. ஒருவேளை சாப்பிட்டு போனா அந்த பந்துவத்தை விட்டுடும். 2 நாளைக்கு இருந்துட்டு சாப்பிட்டு போனாதான் நல்லது. கீழே ஒரு அறை தனியா ஒதுக்கி கொடுத்துட்டா 2 நாளைக்கு இருக்கட்டும். சாப்பாடு ஆருந்து வாங்க வாங்க. உமாவுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இந்த தகராறு எங்க அப்பாவுக்கு தெரிய வேண்டும். வா. மனதினிலே என்ன திகைப்பு வரவில்லையோ
இளஞ்சிரிப்பு. மனதினிலே என்ன திகைப்பு, வரவில்லையோ இளஞ்சிரிப்பு. மாப்பிள்ளை நெஞ்சம் மயங்கலையோ. இல்லப்பா, அவர் ஆராய்ச்சி பண்ண வந்தாரு. அவர் ஆராய்ச்சி பண்ண வந்தாரு, நீ எங்க வந்த? அவர் என்ன ஆராய்ச்சி பண்றாருன்னு அவரை நான் ஆராய்ச்சி பண்ண வந்தேன். ஓஹோ, அப்பா, இங்கே கருப்பா ஒரு உருவம் போச்சுப்பா. நம்ம தோட்டத்திலயா? நிழல கண்டு பயந்துருப்பேன். இல்லப்பா, மனுஷ உருவம் தான், அதுல சந்தேகமே இல்ல. நம்ம வீடு வேற தனியா இருக்கு. ஆமாங்க, தர சொல்றது உண்மைதான். நீங்க ஒரு தர்பான காவலுக்கு போட்டுங்களேன். எல்லாம் போட்டு பார்த்தாச்சு. அவன் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவனுக்கு புரியல. என் மகன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு 2 நாள்ல ஓடி போட்டான். இருந்தாலும் தர்பான் ஒருத்தர் இருந்தான்னா பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குல்ல. நல்ல ஆளா பார்த்து ஒருத்தனை கேட்டு கட்டு போடுங்களேன். நீங்க தான். நானே ஏற்பாடு பண்றேன். காலட்சேபம் போய் கேட்டேன், என்ன அருமையா சொல்றாங்க. இப்படி நீங்க முடிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரிஞ்சா உங்களையும் கூட்டின்னு போயிருப்பேன். நேரா சொர்க்கத்துக்கு போற மாதிரி இருக்கு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. பேசுறாங்க. அரே அம்மா, யாரப்பா அது? அரே அம்மா, யாரு இப்படி சத்தம் போடுறது? சலாமா சலாம். நிம்பள் வீட்ல தர்வான் வேலை காலி இருக்குது. இந்த கர்தாஸ்கி கொண்டு போய் சரவ மாட்ட கொடுத்தா வேலை கொடுப்பான்னு நம்ம நாதன் சாப் அவருக்கு சொன்னான். நான் தான் சரோம்மான்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னவா இப்படி கேக்குறேன்? நிம்பள் முகத்தை பார்த்தா அங்க எழுதி விட்டுருக்கான்ல, இந்த பங்களாக்கு நீ தான் எஜமானின்னு. புத்திசாலிதான். உன் பேர் என்ன? நம்பள் பேர் பீம்லால். நம்ம அப்பன் கி பேர் மதன்லால். அப்பன் பேர் சோகன்லால். சரி சரி, எத்தனை மணிக்கு வேலைக்கு வருவேன், எத்தனை மணிக்கு வெளியில போவேன்? எல்லாரும் தூங்கினப்புறம் தர்வான் வேலைக்கு வருது.
எழுந்திருக்கிறதுக்கு முன்னாலே வீட்டுக்கு போகுது. அப்பதானே யாரும் பார்க்காம இருப்பாங்க. ஆமா ஆமா, உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்? நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 8 அணா கொடுமா, ட்ரெஸ்ஸுக்கு ஒரு 4 அணா, டீக்கு 2 அணா, பக்ஷீஸ்க்கு 2 அணா. முழுசா ₹1 வேணும்னு கேள. ஒழுங்கா வேலை செய். தர்வன், இத பாரு, வெளியில இருக்கவங்க உள்ளே ஓடக்கூடாது, உள்ள இருக்கவங்க வெளியில போக கூடாது. அப்புறம் அப்பா குழி தோண்டும் போது ஏதாவது மறந்துடுவாரு, அதையும் பாத்துக்கணும். அப்புறம் 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 இன்னைக்கு அவ்வளவுதான். இன்னைக்கே வேலைக்கு வந்துரு, நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். இவ்வளவு நேரம் சீக்கிரம் வா, காத்துட்டு இருக்கிறேன்னு. வா. ஆஹா ஆஹா ஆஹா, 6ஆம் மணி விளக்கு அசைந்தாடும் பொற்சித்திரமே, வாடா மலரே, வான்மதியே, ஓடாத ரயிலே, உருகாத தயிரே, ஆஹா சோடா கோரியடி உன் கண்கள், சொக்கு பொறியடி உன் பேச்சு. மாமா வராரு. வயல வெள்ள தலைக்கு மேல போயிடுச்சு, தான் போனா மாமா. யாரு இந்த பொம்பளை? ஏன் சமயம் கட்டுக்குள்ள இதை கல்லாமோ? யாரு எங்க அந்த பயில்வான் சமையல்காரங்க? அந்த பயில்வான் சமையல்காரன் எங்க? சமையல்காரன் பஞ்சவரணம் எங்கடா? வரமாட்டா இனிமே. செத்து விட்டானா? மாமா இல்ல மாமா. என்ன? நானு கல்யாணம் ஆகலையேன்னு சமயக்கட்டுல கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தேன். திரும்பி பாக்குறேன் மாமா, திடீர்னு அந்த பஞ்சவரணம் இல்ல இப்படி பொம்பளை ரூபத்துல நிக்கிறான். மாறிட்டான். கடவுள் செய்யலோ என்ன ஏழவோ தெரியல. அப்படி செஞ்சாலும் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டேன், பேப்பர்ல பார்த்திருக்கேன், பொம்பளை தான் ஆம்பளை ஆனாங்கன்னு புழுகி இருக்கிறானுங்க. இது என்னடானா ஆம்பளை பொம்பளை ஆடுங்க. இப்பதான் நான் பாக்குறேன். இது வேணாம் அம்மா, நீங்க போங்க, வெளியே போயிடுங்க, வெளியே போயிடுங்க. மாமா எல்லாம் அவசரப்பட்டு துரத்தாதீங்க, எங்களுக்குள்ள காதல் வளர்ந்துருச்சு. வளர்ந்துருச்சு வளரக்கூடாதா? காதல் என் வீட்லயே வளருது, தெருவுல போய் வளரட்டும். போடா மாமா. மாமா என்ன மாமா சொன்ன பல்ல வருஷம் மாமா சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. தர்மலிங்கம் பிள்ளை பேர் சொல்றியா? தர்மலிங்கம் பிள்ளை, நான் போறேன், தன்னால பின்னால நீ வருவேன். எனக்கே குழி தோன்றியா? குழிய நான் குழி தோன்றது என்னன்னு உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாத? நான் தான் கூடவே இருக்கிறேன். எதுக்கு தோன்றேன்னு புரியுமா உனக்கு? அதை பத்தி ஏதாவது வெளியே சொல்லி இருக்கிறியா? எனக்கு தான் தெரியுமே எல்லாமே. ஆமா. வெளியே சொல்ல மாட்டேன், நேரம் இல்ல எனக்கு. பத்திரிக்கையில போட போறேன். வேணாம் அம்மா, சொல்லம்மா. புலி விஷயம் மட்டும் ஒண்ணும் சொல்லிடாதீங்களாடே, என் மனத்தை காப்பாத்துங்களாடே. பெரியவங்க சொல்றாங்களே கேளுங்க. பெரிய மச்சனா, என்னடா சின்ன பசங்க காதல் பண்ணிட்டு இருக்காங்களா, கண்டுக்கா போவான்லாம் குறுக்க வந்து நின்னுட்டு வரலடா. வராது. சமயக்கட்டுல வந்து தப்புடா. நான் இந்த வீட்லயே இல்லடா, வாடகை வீட்டுக்கு போறேன். நீங்க சவிக்கமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, நான் ஒத்துக்கிறேன். மாமா எனக்கு காப்பி குடிக்கணும் போடுறது. சமையல் வேலை எனக்கு தெரியாதுடா, அதுக்கு தானடா உன்ன வச்சேன். அதை இப்ப என்ன வந்து கேட்கறீங்க? சரி, நாங்க 2 பேரும் பேசணும். பேசுறீங்களா? பேசுக்க, நான் போறேன். ஆமா, என்னங்க அது குழி விஷயம்? யாருக்கு தெரியும்? என்னமோ அவரா குளினாரு, திடீர்னு கைய காலெல்லாம் நடுங்கிட்டாரு. இங்கே இருங்கடானாரு. எப்படியோ நமக்கு ஒரு பிடி கிடைச்சிருக்குது, அதை வச்சு இங்கே காலத்தை ஓட்டுவோம். நீ கவலைப்படாத. ஆரம்பிப்போம் வசனத்தை. 6ஆம் மணி விளக்கு. இதுக்காக தான் இந்த பாஷை தெரியாத வேலைக்கு வச்சுக்கிறான்னு சொல்லுறாங்க. அரே அரே அரே, பேசிட்டு போறான், தட்டா கொடுத்து வெளியே தள்ளுறான். அரே அரே, நம்ம முதலாளிக்கு மரியாதை இல்லாம பேசுறான். அரே ஆறுமா, இந்த ஆள் டாக்டர் போய் சொல்றான். எங்க வீட்டு டாக்டர் விடு இல்ல. இல்லம்மா, சோர் சோர் சோறு இல்ல, சாப்பாடு இல்ல. நான் சொல்றேன் விடியா. முடியாது, இந்த ஆள் போய் சொல்றான். நான் உன்னை வேலைக்கு வச்சு நீ எனக்கு சொல்றியா? வேலைக்கு வச்சான், என்னமா கட்டளை போட்டான்? வெளியில இருந்து யாரையும் உள்ள விடாது, உள்ள இருந்து யாரையும் வெளியே போக விடாதுன்னு சொல்லு. இப்ப மாத்தா நிம்பல் கூட உள்ள போறான்.
சரி சரி, உன்னை காலையில டிஸ்மிஸ் பண்றேன். அவன் டியூட்டி அவன் செய்யறான், அதனால இல்லைங்க. இந்த மாத்திரை அப்பாட்டு கொடுத்துருங்க. இன்னைக்கு ஒண்ணு, நாளை காலைல 10 மணிக்கு ஒண்ணு சாப்பிட சொல்லுங்க. ஏமா நிம்பள் இந்த ஆளுக்கு முகபத் பண்றான்? என்னது? அதாமா நிம்பள் பாட்டிய சொல்றானே, காதல் காதல். நம்பளுக்கு கடுக்கா கொடுத்தா நிம்பளுக்கு டேக்கா கொடுக்கான். வாங்க பாருங்க, நீங்களே பாருங்க. பணம் யார் பண்ணாது இங்க போட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணும் தெரியாது போல் நடிச்சா உண்மை பொய்யாகி விடாது. உங்க மூத்த மருமக கொலை செய்யப்பட்டு உங்க தோட்டத்துல புதைக்கப்பட்டிருக்கான். நிச்சயமா இந்த கொலைக்கு நீங்க தான் காரணம். என்னப்பா வளர்ற என் மூத்த மருமகளை நான் ஏன் கொலை செய்யறேன்? அன்னைக்கு கோர்ட்ல என் மூத்த மருமகள் வரமாட்டா, வரவே மாட்டான்னு உறுதியா சொன்னீங்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? அப்பா என்னப்பா இதெல்லாம்? சும்மா இருமா. கோர்ட்ல சொன்னா என்ன, நானா கொலை செஞ்சேன்? நான் என்ன கொலைகாரனா? என் மூத்த மருமகளை நான் கொலை செய்ய நினைச்சதும் இல்ல, நினைக்க போறதும் இல்ல. ஆனா அவ சாகவும் இல்ல. உருவத்தை சிதைச்சு எந்த குழியில வேணாலும் புதைச்சு மறைக்கலாம். ஆனா உண்மையை என்னைக்கும் எந்த குழியிலும் போட்டு மறைக்க முடியாதுங்கிறத இப்பவாவது தெரிஞ்சுக்கங்க. போத நிறுத்து. ஏதோ சூழ்ச்சி பண்ணி அபாண்டமான பணியை மேல சுமத்தலான்னு நீ பாக்குற. இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த பணம் இங்க எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஆள் முதல் ஆராய்ச்சியாளன்னு என் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சான். இப்ப என்னடா இங்க இருக்கிற பணம் என் மூத்த மருமவா நான் தான் கொலை பண்ணேன் அப்படி இப்படின்னு பித்தலாட்டம் பெரட்டு பேசுறான். நான் கேக்குறேன், இந்த பணம் இங்க இருக்குன்னு இவன் முதல்ல வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க வீட்டுக்குள்ள? நேத்து ராத்திரி உங்க வீட்டுல தர்வானா இருந்தது வேற யாரும் இல்ல, இவரேதான். வேஷம் வேஷம் போட்டுக்கிட்டு வந்து என்ன இந்த கொலை குற்றத்துல எப்படியாவது மாட்ட வைக்கலாம்னு பிளான் போட்டு வந்தவனாயவன். தர்மலிங்கம், நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாதாரண ஆள் இல்ல, அவர் ஒரு போலீஸ் ஆபீசர். போலீஸ் ஆபீசரா? மிஸ்டர் தர்மலிங்கம் சார், வீடெல்லாம் தேடும், ஆனா சங்கர் காணும். சரி இருக்கட்டும். சாரி மிஸ்டர் தர்மலிங்கம், உங்களை நான் கைது செய்றேன். கமா, புறப்படுங்கள். அப்பா அப்பா, என்ன அனாதையை விட்டுட்டு போகாதீங்கப்பா. மிஸ்டர் தர்மலிங்கம், என்ன இதெல்லாம், என்ன நடந்தது? நடக்க கூடாதெல்லாம் நடந்திருக்குங்க. என்னமோ உங்க கூட பிறக்காத தங்கச்சி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன்.
தைரியமா நாதன், எங்க அப்பா விடுதலை செய்ய சொல்லுங்க. அவர் இந்த மாதிரி கொடுமையை செய்யவே மாட்டார். வேணும்னா என்ன பிடிச்சு கொடுங்க, எங்க அப்பா மேல பழைய போடாதீங்க. குற்றவாளியின் சந்தேகப்படுறவங்கள நீதியின் கையில் ஒப்படைக்க வேண்டியதான் நம்முடைய கடமை. உண்மையிலேயே நிரபராதியா இருந்தாங்கன்னா நீதியின் அருள் நிச்சயமா கிடைக்கும். இல்லையா டாக்டர்? எஸ் மிஸ், அதுதான் சொல்றேன். நிம்மதியா நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது ஒரு விடுதலை செய்ய பாடுபடுறேன். நீ உள்ள போமா. அண்ணா, எனக்கு இப்ப பணம் வேணும். சீக்கிரமா கொண்டா, நான் உடனே இங்கிருந்து போகணும். அண்ணா, பணம் எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு போ. ஆனா நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. சாரோ, நீ குற்றம் செய்யல இல்ல? உனக்கே சந்தேகமா இருக்கா? அப்ப என்ன தலைமறைவா இருக்கே? தலைமறைவா இல்லாம அப்பா கூட சேர்ந்து நீயும் தூக்கு மேடைக்கு போடாங்கறியா? ஐயோ, நான் அப்படி சொல்லல அண்ணா. நீ இப்படி மறைஞ்சிருந்து ஏன் வீண் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கணும்? அதனால அப்பாவுக்கு தானே ஆபத்து. அவரை விடுவிக்க வேண்டிய நீயே இப்படி தலைமறைவா இருக்கலாமா? அண்ணா, நல்லா யோசிச்சு பாரு. நாம 2 பேர் சின்ன வயசுலயே அம்மாவை எழுந்துட்டோம். நமக்கு தாயாவும் தகப்பனாவும் இருந்த ஒரே ஜீவன் இன்னைக்கு நம்ம பிரிஞ்சு சிறையில அனுபவிக்கிற கஷ்டத்தை நினைக்கும் போது உன் நெஞ்சம் துடிக்கலையா? சாரோ, நான் மட்டும் என்ன அன்பு இல்லாத மிருகம் நான் நினைச்சேன். நான் சரணடைஞ்சா மட்டும் அப்பா அவங்க விடுதலை செஞ்சிருவாங்களா? உடனடியா செய்யலைன்னாலும் நாம நிரபராதின்னு நிரூபிக்க ஒரு வாய்ப்பாவது கிடைக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லையா, நீ சரணடைஞ்சிட்டா உன்னையும் அப்பாவையும் விடுதலை செய்ய பாடுபடுறதா நாதம் கூட வாக்கு கொடுத்திருக்காரு. நாதன் அவன் சரணடைய சொல்றது என்ன காப்பாத்துறதுக்காக அல்ல, அப்பாவோட சேர்ந்து என்னையும் தூக்கு மேடைக்கு அனுப்பு. அவன் திட்டத்தை நிறைவேற்றத்தான் உன்னை ஏவி விட்டுருக்கான். நீ நினைக்கிற மாதிரி நாதன் கொடியவர் இல்லைன்னா ரொம்ப நல்லவர். சாரோ, நீ அவனுக்காக இப்படி பறிஞ்சு பேசுறது எனக்கே வெட்கமா இருக்கு. அண்ணா, அவனா நமக்கு உதவி செய்யறவனா இருந்தா அப்பாவை ஏன் புடிச்சு கொடுக்கறான்? என் மீது ஏன் அரசு வாரண்ட் பிறப்பிக்க காரணமா இருக்கிறான்? அவர் வேணும்னு இதெல்லாம் செய்யல. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு எதிராக அமைந்து விட்டது. அமையவில்லை, அமைக்கப்பட்டது அவனா. இத்தனைக்கும் காரணம் நீதான். அண்ணா, இப்போதுதான் புரிகிறது. அவனை இங்கே அழைச்சு வந்தது நீதான், இந்த வீட்டிலே நடமாட விட்டது நீதான். எனக்கும் அப்பாவுக்கும் சாவுக்கு வழி தேடின பிறகும் அவனுக்காக பரிந்து பேசுவது நீதான். அண்ணா, இப்படி எல்லாம் சொல்லி என்ன சித்தவரை செய்யாதீங்க. உங்க கையால் எனக்கு கொண்டு போடுங்க. நீ ரொம்ப நல்ல பெண். அண்ணா, உங்க அண்ணன் மேல ரொம்ப அன்பு கொண்டிருக்கிறேன். அண்ணா, ஆனா உன்னை எப்படி மாத்தினது அந்த கொடியவன் நாதன் தான். அவனை இப்பவே தீர்த்து கட்டிடுறேன். அண்ணா, வேண்டாம் அண்ணா, வேண்டாம். என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணுமில்லை டாக்டர், ஒண்ணுமில்லை. ஒண்ணுமில்லை நீ என்கிட்ட சொன்னாலும் உன் உள்ளத்துல நீ எவ்வளவு வேதனையோடு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். என்னாலே இந்த வேதனையை தாங்கிக்க முடியலையே. ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், இந்த குடும்பத்தை யாரோ பழி வாங்கணும்னு திட்டமிட்டு வேலை செய்யறாங்க. நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்க. உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ தான் என்னுடைய பயம் எல்லாம். என்னை பத்தி எனக்கு கவலை இல்லை டாக்டர். ஆனா வயசான காலத்துல எங்க அப்பாவுக்கு நேர்ந்த கொடுமையைத்தான் என்னால தாங்க முடியல. அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. போதிய மருத்துவ உதவி இல்லாம அவர் உடல்ல நம்ம ரொம்ப மோசமா போயிடும். சார், நாளைக்கு போய் உங்க அப்பாவை பார்க்க நான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன். நீயும் வரையா? வரேன் டாக்டர். நீங்க தான் அப்பாவை ஜாகிரதையா கவனிச்சுக்கணும். என்னமோ இந்த கஷ்ட காலத்துல நீங்க எங்களுக்கு துணையா இருக்கிறது எவ்வளவு ஆதரவா இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாது சார், நான் என் கடமையை தான் செய்யறேன். நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். நான் வரட்டுமா? நாதனை பத்தி என்கிட்ட பேசாத. அவ என்னைக்கு காலடி எடுத்து வச்சாலும் அன்னிலிருந்துதான் இந்த நிலைமை எனக்கு. அப்பா, அவரை பத்தி நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் ரொம்ப நல்லவர் அப்பா. பாத்தீங்களா டாக்டர் சார்,
அவனை நல்லவன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என் பொண்ணு மனசை கெடுத்திருக்கிறான். சரசு, நம்பாத அவனே. அவன் தங்கச்சியை நான் அடைச்சு வச்சுன்ற காரணத்துக்காக ஒரு பழி வாங்க பாக்குறான். நம்பாதே. இல்லப்பா, நாதன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவன் அப்படிப்பட்டவர். அவன் அவளை உயர்த்தவன். உங்க அண்ணன் ஒப்ப நாங்கெல்லாம் சாதாரண ஆளா? அப்ப அவனே நம்புறியா? போ, உன் இஷ்டப்படி நடப்போம். அப்படி சொல்லாதீங்கப்பா, அப்படி சொல்லாதீங்க. என் உயிரை வேணும்னாலும் விட்டுடுவேன்னு தவிர உங்களுக்கு விரோதமா ஒரு காலம் நடக்க மாட்டேன்ப்பா, ஒரு காலம் நடக்க மாட்டேன். அழாதே சரசு, அழாதே. ஏதோ ஆவேசத்துல நான் பேசி. டாக்டர் சார், என்னை எப்படியாவது ஜாமீன்ல ரிலீஸ் பண்ணுங்க. நான் வெளியே வந்ததும் அந்த நாதனுக்கு ஒரு பாடம் சொல்லிட்டேன் சார். அதுக்கு நான் வழி பண்றேன். என்னுடைய உதவி உங்க குடும்பத்துக்கு எப்போ இருக்கும்? நான் வரேன் சார். வா சார். செய்யாத குற்றத்துக்காக எங்களை பலியாக்கின உன்னை பழிவாகத்தான் வந்திருக்கேன். நீ குற்றம் செய்யாம இருக்கலாம், ஆனா உண்மை மத்தவங்க கண்களுக்கு மறைஞ்சிருக்கிற வரைக்கும் நான் ஆத்திரப்படக்கூடாது. உன் நன்மைக்காக சொல்றேன், உடனே போய் போலீஸ்ல சரணடை. சரணடையத்தான் போறேன். உன்னை கொலை செய்ய சங்கர், நான் இதுவரைக்கும் பொறுத்திருந்ததுக்கு காரணம் உமாவும் பேர்ல வச்சிருக்கிற அன்புக்கா. கடைசியா சொல்றேன், நீயா போலீஸ்ல சரணடைறியா இல்ல நாளை சரணடை வைக்கட்டுமா? உன்னால் முடித்தான் செய்து கொள். நீ என்ன தவறா நினைச்சிட்ட. நமக்கு மேலே இருக்கிற நீதி கிட்ட தான் உன்னை ஒப்படைக்க போறேன். உண்மையிலே நீ நிரபராதினா கண்டிப்பா உனக்கு விடுதலை கிடைக்கும். என்ன வாழ வைக்க வேண்டிய நீங்கள் என் வாழ்வை பாழாக்க போறீங்களா அண்ணா? என் கடமை நான் செய்தாகணும். என்ன தடுக்காது அண்ணா. கூட பிறந்தவளோட வாழ்வை பலியிட்டுத்தான் நீங்க உங்க கடமை நிறைவேற்றிக்கணுமா? வந்த பாசத்துக்கு மேம்பட்டது கடமை. நான் எப்படி அதை செய்தாகணும்? இல்லண்ணா, நான் உங்களை போக விட மாட்டேன். உமா, நான் சொல்றத கேளு. முடியாதண்ணா, நான் உங்களை போக விட மாட்டேன். என் மேல உனக்கு உண்மையான பிரியம் இருந்திருந்தா இது பாரு, சீக்கிரம் என்ன தப்பிக்கிறேன். ஏன் தயக்கிறேன்? என்னை விடுக்க மாட்டியா? ஓஹோ, என்ன பிடிச்சு கொடுத்தா தானே உங்க அண்ணனுக்கு பரிசு கிடைக்கும். மோசக்காரி, உன்னை நல்லவன் நினைச்சேனே. எனக்கு இது வேணும். கற்பக பவன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் நாதன் பேசுறேன். எஸ், கமலா கொலை விளக்கிற தேடுற சங்கர் என் ரூம்ல இருக்காரு. எஸ் எஸ் எஸ், ஆமா, சீக்கிரம் வாங்க. தேங்க்யூ.